விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி உளவியல் மாற்றத்தை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். உளவியல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களுக்குள்ள இவங்க உள்ள போக போறாங்க? எக்ஸசிவ் ஸ்லீப்பிங், எக்ஸசிவ் ஈட்டிங். அதிகமாக தூங்குவோம், அதிகமாக சாப்பிடுவோம். என்ன காரணம்னா டிப்ரெஷன். குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் யார்கிட்ட கவனம் வரணும்? வேற யார்கிட்ட? சொந்தக்காரங்கிட்ட தான். சொந்தம் தான் பிரச்சனை. இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனன் ஜாதகத்தில் 5ல் தான் சனி இருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். உண்மையில் நம்ம பார்த்ததில்ல. எதனால் அதை சொல்ல வராங்கன்னா, குழந்தைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். மருத்துவம் மூலமாக வெற்றி அப்படிங்கிறத குரு கொடுத்துருவாரு. விஷ ஜந்துக்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சோலைமலை முருகன் கோவில் இது எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவிலில் என்ன சிறப்பம்சம்னா, முருகன் ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிறாரு. ஸோ குழந்தை முருகனை போய் இவங்க கும்பிடும்போது புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக கிடைக்கும். குரு அதிசார பயிற்சியில் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இது கண்டிப்பாக தொழில் வெற்றியும் பண முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். என்ன செய்யணும்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு அதிசாரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி உளவியல் மாற்றத்தை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது? உளவியல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களுக்குள்ள இவங்க உள்ள போக போறாங்க? எக்ஸசிவ் ஸ்லீப்பிங், எக்ஸசிவ் ஈட்டிங். அதிகமாக தூங்குவோம், அதிகமாக சாப்பிடுவோம். என்ன காரணம்னா டிப்ரெஷன். ஏதோ ஒரு பிரச்சனையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, தூங்குப்படுத்து. என்னால் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனும் கொண்டு வர முடியல. சாப்பிடு, நினைக்கிறதெல்லாம் சாப்பிடு, பிடிக்கிறதெல்லாம் சாப்பிடு, ஹெல்த்தை பற்றிலாம் யோசிக்காத. இந்த ஸ்பாட்டில் இந்த ஃபுட்டு நல்லா இருக்கா, தேடி போய் சாப்பிடு. இப்படிலாம் நம்மளே வாண்டடாக நம்ம ஹெல்த்தை கெடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் குரு அதிசாரத்தில். இதுக்கு குறிப்பாக என்ன காரணம்னா, 9ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. பாக்கியஸ்தானம் தானே, அதிகமான வலு பெறக்கூடாது. ஏன்னா விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது ஒரு வகையில் பாதகஸ்தானம் தான், துர்ஸ்தானம் தான். அங்கே பல ஒரு கிரகம் இந்த விருச்சிகத்துக்கு அதிகமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதிக வலுவோடு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, தன்னையே தூண்டுவார். தன்னையே தான் கெடுத்துக்கிறதுக்கான எல்லா வகையான வழிமுறையுமே இந்த விருச்சிகக்காரங்களை பண்ண வைப்பார். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, என்ன டிப்ரெஷன், என்ன ஆங்ஸைட்டி இருந்தாலும் ஒரு ஃபுட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைலில் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கணும். இவங்க எமோஷன்ஸ் இவங்க லைஃப்பை ஓவர்டேக் பண்ண விடாமல் பார்த்துக்கிறதுங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் பெரிய பாதுகாப்பாரனா அமையும். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும், பழக்க வழக்க மாற்றங்கள். அதே சமயம் இல்லை ஒரு சில நபர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் யார்கிட்ட கவனம் வரணும்? வேற யார்கிட்ட? சொந்தக்காரங்கிட்ட தான். சொந்தம் தான் பிரச்சனை. இப்போது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனன் ஜாதகத்தில் 5ல் தான் சனி இருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். உண்மையில் நம்ம பார்த்ததில்ல. எதனால் அதை சொல்ல வராங்கன்னா, துரியோதனனை கவுத்ததே சகுனி தான், சொந்த தாய்மாமா. 5ஆம் இடத்துல சனி. சொந்தக்காரங்கனாலே பிரச்சனை தான். சொந்தம் எதுவுமே இருக்காது. கடைசி அண்ணன் தம்பி 100 பேரும் காலி. ஸோ அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு பகைன்னு யாருன்னா ஜென்ரலாகவே சொந்தக்காரங்க தான். இப்போ 5ல் வேற சனி உட்காந்துருக்கிறாரு. வீடு கொடுத்த குருவும் வேற உச்சமாயிட்டாரு. பேயாட்டம் ஆடுவாங்க வீட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் மூக்கு நுழைக்கிறது, எல்லா முடிவுகளையும் அவங்களே எடுக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அட்வைஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி இவங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் நோ கான்டாக்டில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் சேர்க்கை எல்லாமே கண்டிப்பாக வேணும். பட் நல்ல சொந்தங்களை நம்ம தேடிக்க வேண்டியது அவசியம். அப்படிங்கிற ஒரு மனநல மாற்றத்துக்குள்ளே விருச்சிகம் வர்றது ரொம்ப நல்லது. இரத்த சொந்தம் இல்லாதவங்க, வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வேறு மொழியை சேர்ந்தவங்க கூட நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட நட்பை இவங்க தேடி சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ் ஹேபிட்டை இவங்க கொண்டு வந்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலையில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில்? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வேலை அமைப்புகள் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாய் தான் 6ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால கர்மமே கண்ணா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். வேலை தான் ஃபர்ஸ்ட். ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அந்த அளவுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம வேலையை செய்கிறோமோங்கிறதே கவனிக்காத அளவுக்கு வேலை செய்வாங்க. யாருக்கோ வேலை செஞ்சாலும் ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட இப்போ கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுவாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையே, நமக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், நமக்கான கிடைக்க வேண்டிய ப்ராக்ரெஷன் கிடைச்சதா, அந்த மாதிரிலாம் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சமயத்தில் ஏற்படும். இவங்க ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் நான் இருந்து வேலை செய்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் இவ்வளவு, இதில் இவ்வளோ இது நான் ட்ராவல்கே எக்ஸ்பென்ஸ் ஆகுது, என் ஊர்லேயே நான் சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சுட்டாங்கிற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் டெசிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போல்டாக எடுக்கலாம்.
ஏன்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார். தொழிலை தொடங்குனீங்கன்னா அதில் உங்களை ஜெயிக்க வச்சிருவார். உள்ளூருக்குள்ளே வந்தீங்கன்னா கூட உங்களை காப்பாற்றிடுவார். ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறத குறிக்கிறது 9ஆம் இடம். எதையுமே ரொம்ப மெனக்கிடாமல் ஈஸியாக ஜெயிக்கிறது 9ஆம் இடம். 9ல் குரு இருக்கும்போது ரொம்ப ரிஸ்கியான இடங்களில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்கள் செலவுக்கு கரெக்டாக இருக்குன்னா உள்ளூருக்குள்ளே வந்து ஏதாவது தொழில் பண்ணிட்டோன்னா தாராளமாக நீங்கள் கிளம்பலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்க போகுது, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத், எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் எந்த அளவு இருக்க போகுதுங்க? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது? 10ஆம் அதிபதி சூரியனை சனி பார்க்குறாரு. பட் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் பார்க்காதது ஒரு ஆறுதல். புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். 2026 வரட்டும். இந்த வருஷ கடைசியில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ட்ராப்பில் போய் மாட்டுறதுக்கோ, இல்லை தப்பான தொழிலில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை தப்பான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை போடணுன்னே நினைப்பீங்க, பட் நல்ல ஸ்பாட் உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கிற ஸ்பாட்டில் போட்டுருவோமேன்னு அவசரப்பட்டு அந்த கடையை ஆரம்பித்து அதில் ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 26 உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ட்ரேடிங், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க மட்டும் இதில் விதிவிலக்கு. இவங்க 2 பேருக்கும் மட்டும் பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும். 9ல் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் தான் இருக்கேன், ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன்னா அதில் நல்ல லாபத்தை கண்டிப்பாக குரு கொடுத்துருவாரு. அதே மாதிரி அந்த லாபம் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை குறிப்பாக நீங்கள் லேண்டில் பண்ணும் பட்சத்தில் அந்த லேண்டுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக சீக்கிரமே அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பேச்சுக்கு அப்புறம் திருமண யோகம் எப்படி இருக்குது? திருமணம் வந்து ஒரு 2-3 தடவை கிட்ட வந்து நின்றுச்சு மேம், இல்லை என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்றுச்சு, திருமணம் ஆன இம்மீடியட்டாகவே டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போயிட்டோம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அடுத்து மேரேஜ் செட் ஆகிறதுக்கு, மறுமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 9ஆம் இடம்ங்கிறது 11ஆம் இடத்தை சேர்த்து இயக்கும். 11 அப்படிங்கிறது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 9மே 2ஆம் திருமணத்தை ஈக்குவலாக குறிக்கும். ஸோ 9ஆம் இடத்துல குரு உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு லவ் பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம். ஒரு ரொம்ப லாங் டேர்மாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட பிரேக்கப் ஆயிருக்கும். அவங்களுக்கு கூட ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த அமைப்புங்கிறது பெற்றுத்தரும். ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ், மேட்ரிமோனியல் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம், எங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அப்பா வழி உறவில் பொண்ணு அமையறதுக்கோ மாப்பிள்ளை அமையறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்லது அப்பாவோட சொந்தக்காரங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆல்ரெடி சொந்தக்காரங்களால பிரச்சனை வரும் நம்ம சொல்லியிருக்கிறதுனால அவங்க ரெஃபர் பண்ணாலும் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குது? குழந்தை தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் கிடைக்குமாங்க? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதியான குரு வந்து உச்சமாயிட்டார். நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது சனி. 3வது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த உச்ச குரு சனியை பார்த்துட்டாரு. ஸோ குழந்தைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். மருத்துவம் மூலமாக வெற்றி அப்படிங்கிறத குரு கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நாங்கள் நேச்சுரல் கான்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகி அடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ மாறுபாடான பலன்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சு குழந்தை இல்லை, ஒரு மெடிக்கலி கூட இம்பாசிபிள், ஒரு எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு 1% 2% இருக்கலாம், அவங்க கூட ஏதாவது கிட்ஸை அடாப்ட் பண்ணலாமாங்கிற மைண்ட் செட்டுக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது பட்சத்தில் நல்ல ஒரு குழந்தையை கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஹெல்த்தில் வந்து எந்த மாதிரி முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும்? தீராத நோய்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குமாங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் உடல் நலம் எப்படி இருக்க போகுது? விஷ ஜந்துக்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல பூச்சிகள்லாம் நடமாடக்கூடிய இடம்னு தெரிஞ்சும் ரிஸ்கி அதுக்குள்ளே காலை விடுறது, இறங்குறது, ஏறுறது, குதிக்கிறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர் இருக்காங்கன்னா நான் போய் எலக்ட்ரிக் போல் ஏறி, எலக்ட்ரிஷியன் நான் கிடையாது, பட் நானே சரி பண்ணுவேன், ஏறி கீழே விழுந்தவங்க என்னோட கிளைண்ட்ஸே இருக்கிறாங்க. எனக்கு அனுபவபூர்வமாக தெரியும். நிறைய இந்த விஷக்கடிக்கு ஆட்படுறது, எலக்ட்ரிசிட்டியில் எஃபெக்ட் ஆகுறது, தண்ணியில் பிரச்சனை வர்றது, இது எல்லாம் யாருக்குன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ கொஞ்சம் உங்களோட சேஷ்டைகள் எல்லாம் குறைச்சிட்டு கவனமாக இருக்கணும். ரிஸ்கியான இடத்துக்கு போகாதீங்க. 4 பேர் இருக்கும்போது நீங்களே ஓடி போய் நீங்கள் ஒரு சேஃப்டி இல்லாமல் போகாதீங்க. யாராவது ஒருத்தர் போகணும். சோஷியலி யாராவது ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். பட் ஒரு சேஃப்டி இல்லாமல் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இருக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்து. இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகளை, அபாயகரமான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பிளட் கவுண்ட் கரெக்டாக இருக்குங்கிறதாங்கிறத பார்த்துக்கோங்க. உடல் ரொம்ப சோர்வாகி அனிமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் அடைப்பதற்கு எந்த அளவு சாதகமாக இருக்கும்? இஎம்ஐ, பர்சனல் லோன் இப்படியெல்லாம் இருக்க அவங்களுக்கு எல்லாமே இது அடைப்பதற்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காங்க மேம்?
விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கடன் அமைப்புகள் எப்படி இருக்குது? விருச்சிகத்தில் குரு அதிசார பயிற்சியில் ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா அது கடன் அடைக்க போகிறாங்க. அதுதான். ஏன்னா பாக்கியத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா அப்பா மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அப்பா அந்த தகுதியில் இல்லை, சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாருன்னா அப்பா வயதில் ஒத்த ஆண்கள், சித்தப்பா, பெரியப்பா, இப்படி யார் மூலமாவது ஒரு கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ங்கிறது இவங்களோட பாஸை குறிக்கும், முதலாளியை குறிக்கும், இவங்களுக்கு மேலே உள்ள ஹைரார்க்கியில் வேலை செய்வங்களை குறிக்கும். அவங்க மூலமாக ஒரு பண உதவி கிடைச்சி இவங்க கடன் அடைக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். இதை இன்னொரு வழியிலையும் சொல்லலாம். வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு தரலை. இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் போய் எனக்கு ப்ரொமோஷன் தரலையேன்னு நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதிக வருமானம் வரும்போது அந்த வழியில் கூட உங்கள் கடன் அடையும். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விருச்சிக ராசிக்கு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில், சொந்தக்காரங்கிட்ட வர பிரச்சனை தீர்றதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் இவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடணும். இந்த பயிற்சி காலகட்டத்துக்குள்ளே சோலைமலை முருகன் கோவில் இது எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவிலில் என்ன சிறப்பம்சம்னா முருகன் ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிறாரு. ஸோ குழந்தை முருகனை போய் இவங்க கும்பிடும்போது புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக கிடைக்கும். திருமண யோகத்தையுமே இவர் அழுறாரு. திருமணம் இதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தானே. ஸோ அப்போது இன்டெரக்டாக இவர் திருமணத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முருகனாக இங்கே இருக்கிறாரு. இந்த முருகனை இவங்க செவ்வாய்க்கிழமையிலே போய் சிவப்பு வஸ்திரம் கொடுத்தோ அல்லது மாலை வெள்ளைப்பூவால் செஞ்ச மாலையை கொடுத்தோ இவங்க வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குரு அதிசார பயிற்சியில் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இது கண்டிப்பாக தொழில் வெற்றியும் பண முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். என்ன செய்யணும்னா செல்ல பிராணிகள்லாம் இருப்பாங்க, அந்த நாய் பூனைலாம் நீங்கள் வீட்டிலே வளர்ப்பீங்க, அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க, அது உங்களோட ஒரு பொறுப்பு. பட் வெளியில் அபண்டனாக விடக்கூடியப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும், அது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், இல்லை என்ன பிராணியாக வேணா இருக்கலாம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. அந்த நேர்த்திக்கடன் வச்ச ஒரு பிரச்சனை உங்களுக்கு எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா ஏதாவது ஒன்று நடக்கும். குலதெய்வத்துக்கு இது நேர்ந்திருந்தோம், இதை நம்ம செய்யலை, அதனால தான் இப்படியோன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை நீங்களே முன்னக்கூட்டியே போய் அந்த குலதெய்வத்துக்கு சரிவர செஞ்சுறதும் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோடைய தீர்வுகள் எந்தளவு சாதகமாக இருக்கும் மேம்? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க கோர்ட் கேசஸ்லாம் எப்படி சக்சீட் ஆக போகிறீங்க? 6ஆம் அதிபதி செவ்வாய் 6க்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் அதிபதி தன்னுடைய பாவத்துக்கு மறையும் போது அந்த பாவத்தை இயக்க மாட்டார். அப்போ 6ஆம் இடம் இங்கே வலு குறையுது, எதிரியோட வலு குறையுது. 2வது 7ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 11ல் நீசமாகிறாரு, புதனோட பரிவர்த்தனை ஆகிறாரு. இங்கே குரு அதிசாரம் நடக்கும்போது ரேண்டமாக இந்த பயிற்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது மேட்ரிமோனியல் இஷ்யூஸில் நீங்கள் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டஸ்டட் டிவோர்ஸாக இருந்தாலுமே அது டக்குன்னு மியூச்சுவலாக மாறி டக்குன்னு டிவோர்ஸ் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2ஆம் திருமணமுமே டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். 2வது மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது உள்ளே போயிருந்தீங்கனாலுமே ப்ராஃபிட்டை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பணமும் சாங்ஷன் ஆகிடும். இப்போ விருச்சிகத்துக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கோர்ட் கேஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் குரு அதிசார பயிற்சி காலத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்கு அப்படின்னா அது என்ன நோட்டாக இருக்கும் மேம்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நோட், குருவுடைய பார்வை ராசிக்கு விழுறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இப்போ அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் விழுவோம்னா இப்போ அதிசாரமாக ஒரு ட்ரைலர் மாதிரி நமக்கு கிடைக்க போகுது. இந்த சமயத்தை நீங்கள் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்க. என்ன நடந்தாலும் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது நீங்கள் குறைச்சி இட போடாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்கக்கூடிய இடங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்னாலும் போய் நிற்காதீங்க. என்னது இது, அவங்கள பகைச்சிக்கிட்டா நாளைக்கு இது கிடைக்காம போயிருமோ, இவங்ககிட்ட பேசலைன்னா நமக்கு இது நடக்காமல் போயிருமோங்கிற மாதிரியான செல்ஃப் டவுட்லாம் இல்லாமல் தைரியமாக நில்லுங்க. விருச்சிகத்தோட ஒரே ப்ளஸ் பாயிண்ட் தைரியம். அந்த தைரியத்தை விட்டு கொடுக்காம நீங்கள் நிற்கும் போது அந்த குருவுடைய பார்வை உங்களை ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக நாளைக்கு மாற்றிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்குது அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.